ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அப்துல். நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது, ஆல்கஹால் குடிக்கும்போது, சுகரி ஃபுட் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம பிரெயினில் டோபமைன் ஹிட் ஆகும். ஆனால் நேச்சுரலாக டோபமைனை நம்ம பிரெயினில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். இது நம்ம லைஃப்பில் கோலை சேஸ் பண்ணுறதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பிரெயினில் நேச்சுரலாக டோபமைனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டோபமைனோட பிரைமரி ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கணும். நம்ம வேட்டையாடி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் டோபமைனோட ரெஸ்பான்சிபிள் கஷ்டமான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்மளை உயிரோடு இருக்க வைக்கும். வேட்டையாடுறவங்களுக்கு ஹியூஜ் மோட்டிவேஷனும் டீப் ஃபோக்கஸும் தேவைப்படும். இதனால் டோபமைன் பிரெயின் செல்ஸில் இன்க்ரீஸ் ஆகி உணவை தேட ஸ்ட்ராங்கான ஒரு ஆசையை உருவாக்கும். மேக்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபீல் குட். நம்ம ஹண்டிங் ப்ராசஸில் இருக்கும்போது டோபமைன் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம கோல் கிட்ட கூப்பிட்டு போவோம். ஹண்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த உடனே டோபமைன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி ரிவார்ட் பண்ணும். இதனால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபீலிங் ரெகுலராக நமக்கு பிடிச்ச கஷ்டமான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்வை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே டோபமைன் தான். இது இல்லைன்னா நம்ம மோட்டிவேட்டடாகவும் ஃபோக்கஸாகவும் இருந்திருக்க மாட்டோம். கண்ட்ரோல் த ப்ளஷர் பெயின் பேலன்ஸ். பிரெயினில் ப்ளஷர் அண்ட் பெயின் ஃபீல் பண்ணுற பார்ட் கோலோகேட்டட் ஆகியிருக்கு. பிரெயினில் இருக்கிற ஹிப்போதாலமஸ்ன்ற ஒரு ஏரியாவில் இது சீசா மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம எப்போல்லாம் கஷ்டமான ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ மென்டலி ஆர் ஃபிசிக்கலி, எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மில் ரொம்ப புஷ் பண்ணுறது, ஒரு ஒர்க்கில் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது சீசாவில் பெயின் சைடில் வெயிட் விழும். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லாம் ஹண்டிங்காகவும் அப்புறம் ஷெல்டருக்காகவும் நிறைய டைமு வெளியே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டமான வேலையில் இருக்கும்போது நம்ம பிரெயின் ஒரு சர்வைவல் மெக்கானிசமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அது நம்ம எப்போல்லாம் ஹார்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறோமோ இது நம்மளை குட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். சீசா பெயின் சைடில் வெயிட் போடும்போது ப்ளஷர் சைடு ரைஸ் ஆகும். இது நமக்கு ரிவார்டு கொடுக்கும். பாசிட்டிவ் அண்டு குட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரிஜினலாகவே டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி கஷ்டமான ஆக்டிவிட்டி பண்ணுறது தான். ஆனால் நாம் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் சிகரெட்ஸு, ஆல்கஹால், ட்ரக்ஸு, பார்னோகிராஃபி, ஜங்க் ஃபுட்டு அண்டு இப்போது சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுல ஈஸியாக டோபமைனை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். நம்ம பிரெயினில் டோபமைன் இவாலுவேஷன் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு கஷ்டமான வேலை செய்யும்போது ரிவார்ட் பண்ணும். நம்ம சர்வைவலுக்கு தேவையில்லாத வேலை பண்ணும்போது நம்மளை பேடாக ஃபீல் பண்ணுவோம். நாம் ப்ளஷரபிள் அண்டு டோபமைன் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணும்போது பிரெயின் இன்டெலிஜென்ட்டாக இன்னொரு நியூரோ கெமிக்கலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு பேர் டைனோர்ஃபின். இது தேவையில்லாத ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப நேரம் பண்ணும்போது பிரெயின்ல டிஸ்கம்ஃபோர்ட் பண்ணும், டெப்ரெசிவா ஃபீல் பண்ணுவோம் அண்டு லோ மூடுக்கு போயிடுவோம். இது அதிகமாக ஆல்கஹால் எடுக்கும் போதும், நிறைய சுகர் ஃபுட் சாப்பிடும் போதும், ரொம்ப நேரம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போதும் ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ மாடர்ன் டே ஹண்டர் எப்படி ஆகலான்னு பார்க்கலாம். சீசா ப்ளஷர் பெயின் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நேச்சுரல் பெயின் இது நம்மளை ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். இதுக்கு நாம் இப்போ ஹண்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஆசை, பேஷன், ரிலேஷன்ஷிப், நம்ம பாடி ஹெல்த்தியாக வச்சுக்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ரியல் டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஓகே, லோ டோபமைன் லெவல்னா என்னன்னு பார்க்கலாம். இது குயிக் டோபமைன் ஹிட்ஸ். இதில் நம்ம டோபமைன் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அண்டு லோ மூடில் இருப்போம். இந்த பிஹேவியர் டோபமைன் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லீட் பண்ணும். இப்போது எந்த பிஹேவியர் ஆக்டிவிட்டி டோபமைன் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். சுகரி ஃபுட்ஸு, ஆல்கஹாலு, ட்ரக்ஸு, பார்னோகிராஃபி, சோஷியல் மீடியா, கேம்பிளிங்கு, ஆன்லைன் ஷாப்பிங், இந்த பிஹேவியர்ஸ்லாம் இன்க்ரெடிபிளி அடிக்டிவ். டோபமைன் கெமிக்கலோட டிசைனு அது எஃபர்ட் மூலியமாக ஸ்லோவாக ஏர்ன் பண்ணுறது தான். ஒரு புக்கு ரீட் பண்ணும்போது, ஜிம்க்கு போகும்போது, வீடை க்ளீன் பண்ணும்போது இமீடியட்டாக டோபமைன் ரிலீஸ் ஆகாது. ஒரு 5 to 10 மினிட் கான்சென்ட்ரேஷனுக்கு அப்புறமா ஸ்லோவாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் ரைஸ் ஆகும். ஏன்னா ஒரு எஃபர்ட் போடுறதால டோபமைன் ரிலீஸை ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இமீடியட்லி குட்டாக ஃபீல் பண்ணுவோம். டோபமைன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபாஸ்ட்டாக. பிரெயினில் ப்ளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. வாட் கோஸ் அப் மஸ்ட் கம் டவுன். நம்ம பாடி அப்புறம் பிரெயின் எப்போவுமே பேலன்ஸை சீக் பண்ணோம். எப்பெல்லாம் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு டோபமைன்
குயிக்காக ட்ராப் ஆகும், அதோட பேஸ் லெவலுக்கும் கீழே ட்ராப் ஆகும். இதனால் நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபீலிங்கை விட ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஆன்செஸ்டர் 4 to 5 hour ஹண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணாதான் இந்த அளவுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். பெட்டில் படுத்துக்கிட்டே 2 hours சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் ஒரு பர்சனாக வளர மாட்டோம், த்ரைவ் பண்ண மாட்டோம். ஆனால் பிரெயின் கைட் பண்ணுற மாதிரி குயிக் டோபமைனை ரெசிஸ்ட் பண்ணால் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் டோபமைன் லெவலில் ஸ்பைக் அண்ட் கிராஷ் பண்ணால் உங்கள் டோபமைன் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கார் இல்லைனா பைக்கை கியர் போடாமல் 5 minutes ட்ரைவ் பண்ணால் இன்ஜின் பர்ன் அவுட் ஆகிரும். இந்த மாதிரி நாமெல்லாம் டோபமைன் சிஸ்டமை பர்ன் அவுட் பண்ணுறோம் ப்ளஷரபிள் பிஹேவியரால். இது உங்கள் லைஃபை டிப்ரெசிவ் அண்ட் டிமோட்டிவேட்டட் ஆக்குறதுக்கான ஒரு பிரைமரி காஸ். சுகரி ஃபுட், ஆல்கஹால், ட்ரக்ஸு, பார்னோகிராஃபி, கேம்பிளிங்கு அண்ட் சோஷியல் மீடியா ஃபஸ்ட்டு ஸ்பைக் பண்ணோம், அப்புறமா உங்கள் டோபமைன் சிஸ்டமை கிராஷ் பண்ணோம். இப்போ நாம் குயிக் டோபமைன் ஆக்டிவிட்டியை பண்ணுறதை விட்டுட்டு நேச்சுரல் டோபமைனுக்கு லீட் பண்ணலாம். அது வந்து மேக்கிங் டீப் சோஷியல் கனெக்ஷன், எக்ஸசைஸு, நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டை சாப்பிட்றது, புக்கு படிக்கிறது, உங்கள் வீடை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கோலை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு குட்டான ஹை டோபமைன் நீங்கள் எஃபர்ட் போடுற ஆக்டிவிட்டியில் இருந்து தான் ரிலீஸ் ஆகும். நம்ம வழக்கமாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே குயிக் டோபமைன் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இதனால் மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் லோ டோபமைன் லெவலில் இருப்போம். கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எக்ஸைட்மெண்ட் இருக்காது, மோட்டிவேஷனும் இருக்காது. நம்ம ஈஸி ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியை ரெசிஸ்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய எஃபர்ட்ஃபுல் டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நம்மளோட வில் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஜிம் போறீங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறீங்க. இது உங்கள் லாங் டேர்ம் கோல். இந்த ப்ராசஸில் நீங்கள் சாக்லேட் அண்ட் பிஸ்கெட் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. இதனால நம்ம பிரெயினில் ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கோர்டெக்ஸ் ஆக்டிவ் ஆகுது. எவ்வளோ டைம் இது ஆக்டிவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வில் பவர் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க பைசெப்ஸ் கர்ல் பண்றீங்க, பெயினா இருக்கும், அது வந்து நம்ம ஆர்மை ஸ்ட்ரென்த் பண்ணும். இது ஈச் டைம் பண்ணும்போது நம்ம பிரெயின் ஒரு பார்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கோர்டெக்ஸ் ஆக்டிவ் ஆகி நம்ம வில் பவரை ஸ்ட்ராங் பண்ணும். நீங்கள் எப்போல்லாம் ஒரு டிசிப்ளின் பர்சனை மீட் பண்ணுறீங்களோ, ஐ மீன் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டை சாப்பிட்றவங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, கஷ்டமான வேலையை பண்ணுறவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்னு நினைப்போம். மேட்டர் என்னன்னா அந்த பர்சன் வந்து ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கோர்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒரு பிஹேவியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சுகரி ஃபுட்ஸு, ஆல்கஹாலு, ட்ரக்ஸு, பார்னோகிராஃபி, சோஷியல் மீடியா, கேம்பிளிங்கு, ஆன்லைன் ஷாப்பிங்கு, இந்த வீக் ஃபுல்லாக அதை ரெசிஸ்ட் பண்ணுங்க. ஈச் டைம் ரெசிஸ்ட் பண்ணும் போதும் பிரெயினில் ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கோர்டெக்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். இதனால நம்மளோட வில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குயிக் டோபமைன் ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் மோட்டிவேட்டடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஃபைனல் கீ அண்டர்ஸ்டாண்டிங், இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நாம தான் டோபமைனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்கோம், டிரைவர் சீட்டில் இருக்கிற மாதிரி. குயிக் டோபமைன் வந்து நம்மளை லேசியாகவும் டிமோட்டிவேட்டடாகவும் மாற்றிடும். ஏதாவது நம்ம லைஃபுக்கு தேவையான கோலை நோக்கி ஆக்ஷன் எடுத்தால் ரியல் நேச்சுரல் டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம கோலை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் கொஞ்சம் டிப்ஸ் வச்சுருக்கேன் குயிக் டோபமைனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு, காலையில் ஏஞ்ச உடனே ஃபோனை எடுக்காதீங்க சன்லைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபோனை ஸ்க்ரால் பண்ணாலே குயிக் டோபமைன் ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேஸ் லெவலை விட உங்கள் டோபமைன் வந்து கீழே போயிடும். நீங்கள் லோ மூட்லேயே இருப்பீங்க, பிரெயின் ஃபாக்லேயே இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஷவர். இந்த சீசா மெத்தட் பார்த்தோம்ல, பெயினில் வெயிட் அதிகமானால் ப்ளஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம கோல்டு ஷவர் எடுத்துக்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைமு. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். அந்த டேவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் ஒர்க்கு முடிஞ்சோன்னு நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம ஜிம்முக்கு போகலாம். நைட்டு போயிடாதீங்க, நைட்டு போய் தூங்கினா அது சரியாக இருக்காது. ஈவினிங்கே போயிருங்க. அதுக்கப்புறம் டிவி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் டிவி பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, இப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட டிவி பார்க்குறதே ரொம்ப நல்லது தான். இதுதான் என்னோட குயிக் டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்லா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.